ஹாய் மக்களே, அண்ணா வீட்டு தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். போன வாட்டி போயிருந்தப்போ வீடியோ எடுத்தேன். பலாமரம் அப்புறம் வந்து மாமரம் எல்லாமே இருக்குது. மாமரத்தில் மாங்காய் இந்த ட்ரிப்பு காய்க்கல. பலாமரத்தில் ஒரு 4-5 பலாப்பழம் இருந்தது. அப்புறம் நெல்லி மரம், இது வந்து சித்திரத்தை வந்து ஒரு செடி வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து நுணாம்பழம். இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து நுணாம்பழம். லாஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அந்த டேஸ்ட் பிடிக்கல. பட் நிறைய இருக்குது இந்த நுணாம்பழம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது செடிகளில் எல்லா செடியுமே வச்சுருக்காங்க. இது வந்து சப்போட்டா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஊசி மிளகாய், இது வந்து ரொம்ப பயங்கரமாக காரமாக இருக்குமாமா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கனகாம்பரம், அப்புறம் வந்து இந்த இட்லி பூன்னு சொல்லுவோம்ல, இட்லி பூ அது. அப்புறம் வந்து சீத்தாப்பழம் நிறைய வச்சுருக்காங்க. நான் ஷூட் பண்ணுறப்போ ஒரு பட்டர்ஃப்ளை வந்து ரொம்ப நேரம் அந்த இட்லி பூவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தேன் குடிச்சிட்டே இருந்தது. ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்தது. அப்புறம் மல்லி, முல்லை, நிறைய செடி வச்சுருக்காங்க. பன்னீர் ரோஸ் எல்லாமே நல்லா இருந்தது. நான் ஒரு லாங் வீடியோ போடுறேன், அதில் சூப்பராக இருக்கும் பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். டாடா, பபாய்.